நுகர்வோர் நிதி பாதுகாப்பு பணியகம் சிஎஃபிபி தனது 90 விழுக்காடு பணியாளர்களை பாதிக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க பணியாளர் குறைப்புகளை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி பைடனால் நியமிக்கப்பட்ட இயக்குனர் ரோஹித் சோப்ரா நிறுவனத்தின் கவனத்தை மறுவடிவமைக்க முயல்வதாக கூறப்படுகிறது. சிஎஃபிபி சரியான எண்ணிக்கையை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் பணிநீக்கம் செய்யப்படுவதாக வந்த வதந்திகள் நுகர்வோர் பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்தும் பணியகத்தின் எதிர்கால திறன் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளன. நிதி நிறுவனங்கள் மீதான கண்காணிப்பை அதிகரிக்கவும் அமலாக்க நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் சோப்ரா எடுத்த முந்தைய நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த சாத்தியமான பணிநீக்கங்கள் நிகழ்கின்றன. இந்த பணிநீக்க வதந்திகள் நிதித்துறையை கண்காணிக்கும் சிஎஃபிபியின் திறனை பலவீனப்படுத்துவதற்கான அறிகுறியாக இருப்பதாக விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். ஆதரவாளர்கள் இது ஒரு நெறிப்படுத்தும் முயற்சியை பிரதிபலிப்பதாக கூறுகின்றனர். இந்த பணிநீக்கங்களின் உண்மையான தாக்கம் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.